வணக்கம். நம்மள சுத்தி நடக்கிற சமூக பிரச்சனைகளுக்கு உண்மையான காரணம் என்னன்னு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆய்வு இந்த சிக்கல்களோட வரலாற்று மற்றும் தத்துவ மூலங்களை ரொம்ப ஆழமா அலசி நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது. இந்த ஆய்வோட மையமே இந்த ஒரு கேள்விதான். அதாவது, நம்ம சமூகத்துல ஆழமா வேரூனி போயிருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகள், சுரண்டல்கள், இதுக்கெல்லாம் உண்மையான ஆணிவேர் எது? வாங்க, இதுக்கான விடைய ஒன்னா சேர்ந்து தேடலாம். இந்த பதில கண்டுபிடிக்கணும்னா நாம மனுஷனோட ஆரம்ப காலத்துக்கே போகணும். மனிதனோட இயல்ப பத்தின இந்த ஆய்வோட மைய நம்பிக்கையிலிருந்து நாம தொடங்குவோம். இந்த ஆய்வோட அடிப்படை யோசனை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது என்னன்னா, நாம எல்லாருமே பிறக்கும்போது சமந்தான். பிறப்பால ஒரு சூத்திரனோட குழந்தையும் ஒரு சத்திரியனோட குழந்தையும் ஒண்ணுதான். பிறக்கும்போது யாருக்கும் எந்த ஒரு தகுதியோ படிநிலையோ கிடையாது. நாம எல்லோரோட பயணமும் ஒரே இடத்துல இருந்து தான் தொடங்குது. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? நாம எல்லாருமே சமமாதான் ஆரம்பிக்கிறோம்னா அப்புறம் எப்படி இவ்ளோ கடுமையான சமூக பிரிவினைகள் உருவாச்சு? இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு காரணம் இயற்கையா உருவான தொழில் பிரிவினை தான சொல்லுது. பாருங்க, ஆரம்ப காலத்துல சமூகங்கள் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய ரொம்ப இயல்பா தங்களை 4 விதமா பிரிச்சுக்கிட்டாங்க. 1, அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்றவங்க. 2, அந்த பொருட்களை தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வைசியர்கள். 3, அந்த சமூகத்தை பாதுகாத்து ஒழுங்க நிலைநாட்டுற சத்திரியர்கள். 4, அறிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கிற பிராமணர்கள். இது ஒரு கூட்டு முயற்சி, அவ்வளவுதான். இப்போ இந்த ஆய்வுல ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சூத்திரன் அப்படிங்கிற சொல்லுக்கு கொடுக்கப்படுற ஒரு புது விளக்கம். இது ஏதோ ஒரு தாழ்ந்த நிலையை குறிக்கிற சொல் இல்ல. மாறா, சூத்திரம் அதாவது ஒரு ஃபார்முலா, ஒரு அடிப்படை, ஒரு அடித்தளம்ங்கிற வார்த்தையிலிருந்து வருதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க தான் இந்த சமுதாயத்தோட அசைக்க முடியாத அடித்தளம். சரி, இங்கதான் முக்கியமான திருப்பமே நடக்குது. ஒரு காலத்துல திறமைய வச்சு யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலான்னு இருந்த இந்த பிரிவினைகள் போக போக பிறப்பின் அடிப்படையில மக்களை அடைச்சு வைக்கிற இரும்பு பெட்டிகளா மாறிடுச்சு. எதுக்கு? ஒரு சிலர் சமூகத்தை கட்டுப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த அமைப்பு எப்படி இன்னும் பலமாச்சுன்னு பாப்போம். பணம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கருவி உள்ள வந்ததும் சுரண்டலோட அடுத்த கட்டம் ஆரம்பிக்குது. பணம்னா என்ன? இந்த ஆய்வு ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுக்குது. பணம்ங்கிறது தானா ஒரு செல்வம் கிடையாது. அது ஒருத்தரோட உழைப்போட மதிப்பை குறிக்கிற ஒரு சின்னம், ஒரு டோக்கன், அவ்வளவுதான். ஆனா பாருங்க, உழைப்ப குறிக்க வேண்டிய இந்த சின்னம் காலப்போக்குல சுரண்டலுத்தான ஒரு பயங்கரமான கருவியா மாறிடுச்சு. ஆட்சிக்கோள், வட்டிக்கு பணம் கொடுக்கறது, வியாபார தந்திரங்கள், தொழிற்சாலைகள், நில உரிமை, வீட்டு வாடகைன்னு இந்த 6 வழிகள் மூலமா உழைக்கிறவங்க கிட்ட இருந்து செல்வத்தை உறிஞ்சு உழைக்காதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சிஸ்டம் உருவாச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. இந்த பொருளாதார அரசியல் கட்டுப்பாடு மட்டும் பத்தாதுன்னு இதுக்கு ஒரு ஆன்மீக சப்போர்ட்டையும் கொண்டு வராங்க. கடவுள், ஸ்வர்க்கம், நரகம்னு சில கான்செப்ட்களை பயன்படுத்தி இந்த ஏற்றத்தாழ்வு நிறைஞ்ச அமைப்ப கடவுளே உருவாக்குன மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போதானே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த நம்பிக்கைகளை எப்படி கேள்வி கேட்டாங்கன்னு பாருங்க. இதுக்கு சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கையில நடந்ததா சொல்ற ஒரு சூப்பரான கதை இருக்கு. காசியில மக்கள் அவங்க முன்னோர்களுக்கு தண்ணி படைக்கிறத பார்த்துட்டு அவர் ஆத்து தண்ணி எடுத்து மண்ணல்ல ஊத்த ஆரம்பிச்சாராம். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, இங்க ஊத்துற தண்ணி பல லட்சம் மைல் தூரத்துல இருக்கிற வைகுண்டத்துக்கு போகுதுன்னா பக்கத்துல சில மைல் தூரத்துல தாகமா இருக்கிற என் தோட்டத்துக்கு போகாதான்னு கேட்டாராம். இந்த சுரண்டல் சிஸ்டம் எல்லாம் அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இந்த ஆய்வின்படி அது அப்படியே உருமாறி நம்ம இன்னைக்கு சந்திக்கிற புது புது பிரச்சனைகளா நம்ம முன்னாடி நிக்குது. உதாரணத்துக்கு வரதட்சணையே எடுத்துப்போமே. அதோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? படிச்சா ஆனா வசதி இல்லாத மருமகனுக்கு ஒரு உதவியா கொடுக்கப்பட்ட ஸ்ரீதனம் தான் அது. ஆனா இன்னைக்கு அது கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய ஒரு பெரிய பிசினஸ் டீலா மாறிடுச்சு. இந்த நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போயிருக்குன்னா இந்த ஆய்வு ஒரு உதாரணம் சொல்லுது. ஆந்திரால சில இடங்கள்ல ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் வரதட்சணை கேக்குறாங்களாம். ஒரு உதவியா ஆரம்பிச்சது இன்னைக்கு எவ்ளோ பெரிய சமூக சுமையா மாறிடுச்சு பாருங்க. அதே மாதிரிதான் வாடகை முறையும். வீடு தேவைப்படுற ஏழைங்க ஏற்கனவே பல வீடுகளை வச்சிருக்கிற பணக்காரங்களுக்கு தொடர்ந்து பணம் கொடுத்துட்டே இருக்கணும். இதுவும் அதே பழைய சுரண்டல் அமைப்போட ஒரு புது முகம்தான், இல்லையா? சரி, இவ்ளோ ஆழமா வேரூனின இந்த சிஸ்டத்தை எல்லாம் எப்படி எதிர்கொள்றது? இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஆய்வு சொல்ற வழிதான் என்ன?
இந்த ஆய்வின்படி எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நம்ம கல்வி முறைதான். அது நமக்கு எப்படி யோசிக்கணும்னு கத்துக் கொடுக்குது, ஆனா எப்படி ஒரு வேலையை செய்யணும், ஒரு பொருளை உருவாக்கணும்னு கத்துக் கொடுக்கறதில்ல. அறிவையும் உடல் உழைப்பையும் இது தனித்தனியா பிரிச்சு வச்சிருச்சு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு புரட்சிகரமான யோசனை முன்வைக்கப்படுது. ஒவ்வொரு மாணவனும் அவனோட படிப்பு கூடவே விவசாயம், நெசவு, வீடு கட்டுறது, விஞ்ஞான கருவிகளை இயக்குறது, சமையல் செய்யறதுன்னு இந்த 5 அத்தியாவசிய திறன்களையும் கத்துக்கணும். இதுதான் உண்மையான கல்வி. கடைசியா இந்த ஆய்வு நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கிற இந்த சிஸ்டத்தையே கேள்வி கேட்கற தைரியம் நமக்கு இருக்கா? நம்ம ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்ட இந்த கட்டமைப்புகளை ஒரு நிமிஷம் இன்னும் ஆராய்ந்து பார்க்க நாம தயாரா? இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுபோல இன்னும் நிறைய ஆழமான விளக்கங்களை பார்க்க மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.